no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. லட்சுமி தங்கராசு இவங்க இருவர் தான் படுகொலை செய்யப்பட்டது. அவங்க 2 பேரும் தான் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாடி கிடக்கு ஒரு மொட்டை மாடியில். அப்புறம் பக்கம் பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸார் வந்து பார்த்தா இந்த 2 பாடிக்குமே யாருன்னு பார்த்தா அவங்க உள்ளூரில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க லட்சுமி தங்கராசு தான் இவங்க. சரி, இந்த லட்சுமி யாருன்னு பார்த்தா அந்த ஊரில் உள்ள குளஞ்சி அப்படின்ற ஒருவருடைய மனைவி. அவங்களுக்கும் தங்கராசுக்கும் திருமணம் தாண்டிய கள்ளக்காதல் இருந்திருக்கு, திருமணம் தாண்டிய உறவு இருந்திருக்கு. இது இவர் பல முறை வந்து குழஞ்சி அதை வான் பண்ணி கேட்டு அது ஒன்றும் சரியாக வரலை, சொல்லியிருக்காரு இதெல்லாம் தவறு, குடும்பத்தை பாரு, பிள்ளைகளை பாரு அப்படின்னு. இது தொடர்ந்து இவங்க இருந்தோடனே இந்த சம்பவத்தை அன்னைக்கு இவர் கைங்களமாக பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே போட்டு கழுத்து போட்டு 2 பேரும் வெட்டிட்டு இவர் என்ன பண்ணுறாரு. அதுக்கு பிறகு 2 தான் குழஞ்சி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் கூட போகல, கட்டப்பையில் போட்டுட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து பஸ் ஏறி வேலூர் மத்திய சிறைக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டோன்னா என்ன ஜெயிலில் போடுங்க, என்ன கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எப்படி போட முடியும், அவங்கள்ட்ட அதுக்கு அத்தாரிட்டியே இல்லை. எங்கெல்லாம் நல்லா படிப்போப்பா, நீ வேறு நேரத்தை வளர்த்திட்டு காலங்கத்தில் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி பயணிச்சே போயிருக்காரு. பேருந்து வழியாக, காரில் எல்லாம் போகல, பேருந்து பயணமாகவே அந்த தலையை கொண்டுக்கிட்டு 2 தலையும் தேங்காய் மாதிரி பழங்காய் மாதிரி போட்டு பையில் போட்டுட்டு இல்லைங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் தலையை வந்து அடிச்சு சரியாக தெரிச்சு தலையை பார்த்தா எப்படி இருக்கும் பேன்னு 2 பேர் தலையும் உடனடியாக 2 பேரும் படுவோம். நம்ம இடத்துல எடுத்து போகிறோன்னா வெறி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் சொல்பா, கேட்கவே தடதடன்னு ஆயிடுச்சு. இந்த கள்ளக்காதலுங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வெப்பன், அது முதல்ல தெரிஞ்சு. இந்த மாதிரி இப்போ குழஞ்சியோட லைஃப் என்டையராக கொலாப்ஸ். கொஞ்சம் நிதானப்பட்டு இருந்திருக்கலாம். நான் தான் நிறைய சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க நம்மளை மீறி ஒரு உறவில் போயிட்டாங்கன்னா அவங்கள திருத்த முடியும், பாடம் நடத்துகிறேன், இதெல்லாம் தேவையே இல்லாதது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே பரபரப்பான ஒரு சம்பவம் தான் மலைக்கோட்டாலம் கிராமத்தில் சேர்ந்த ஒரு ரெட்டை கொலை அப்படின்னு. ஸோ என்ன காரணம், அதோட பின்னணி என்ன சார்? கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டுக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான். கொலை நடந்தது அதிர்ச்சி இல்லை, டபுள் மர்டர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் கொலைக்கு பின்னாடி நடந்த விஷயம் இதில் அதிர்ச்சி தர்ற விஷயந்தான். லட்சுமி தங்கராசு இவங்க இருவர் தான் படுகொலை செய்யப்பட்டது. அவங்க 2 பேரும் தான் தலை செய்யப்பட்ட நிலையில் பாடி கிடக்கு ஒரு மொட்டை மாடியில். அப்புறம் பக்கம் பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸார் வந்து பார்த்தா தலை 2 பாடிக்குமே யாருன்னு பார்த்தா அவங்க உள்ளூரில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க லட்சுமி தங்கராசு தான் இவங்க, இந்த உள்ளூர்காரவங்க தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி, இந்த லட்சுமி யாருன்னு பார்த்தா அந்த ஊரில் உள்ள குளஞ்சி அப்படின்ற ஒருவருடைய மனைவி. அவங்களுக்கும் தங்கராசுக்கும் திருமணம் தாண்டிய கள்ளக்காதல் இருந்திருக்கு, திருமணம் தாண்டிய உறவு இருந்திருக்கு. இது இவர் பல முறை வந்து குழஞ்சி அதை வான் பண்ணி கேட்டு அது ஒன்றும் சரியாக வரலை, சொல்லியிருக்காரு இதெல்லாம் தவறு, குடும்பத்தை பாரு, பிள்ளைகளை பாரு அப்படின்னு. இது தொடர்ந்து இவங்க இருந்தோடனே இந்த சம்பவத்தை அன்னைக்கு இவர் கைங்களமாக பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே போட்டு கழுத்து போட்டு 2 பேருக்கும் வெட்டிட்டு இவர் என்ன பண்ணுறாரு. அதுக்கு பிறகு 2 தான் குழஞ்சி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் கூட போகல, கட்டப்பையில் 2 தலையும் போட்டுட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து பஸ் ஏறி வேலூர் மத்திய சிறைக்கு போயிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு எந்த பிளான் கிடையாது. சிறையில் போய் சரண்டர் ஆகிறது வழக்கத்தில் இல்லை. நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவாங்க, ஸ்டேஷனில் சரண்டர் ஆவாங்க, ஏன் ஒரு விஓட்ட கூட சரண்டர் ஆகலாம், அதையும் தெரிஞ்சு விஓட்ட சரண்டர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா அனுமதியும் இருக்குது. எஸ்பி ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, இந்த மாதிரி காவல்துறை சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் சரண்டர் ஆகலாம். ரெவென்யூ தாசில்தார்ட்ட கூட இங்கே சரண்டர் ஆகலாம் ஈவன் ஒரு வாய்ப்பு இருந்தாங்க. ஆனால் இவர் நேராக கட்டப்பையில் போட்டு ஜெயிலுக்கு போயிருக்கார், வேலூருக்கு. ஏன் சார் ஜெயிலுக்கு போகிறாரு? சரண்டர் ஆகிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு. அவருக்கு அது புரிதல் அவ்வளோதான் இருந்திருக்கு. அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலே இருக்குது அவங்கள்ட்ட. அங்கே போய்ட்டோன்னா என்ன ஜெயிலில் போடுங்க, என்ன கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எப்படி போட முடியும், அவங்கள்ட்ட அதுக்கு அத்தாரிட்டியே இல்லை. எங்கெல்லாம் நல்லா படிப்போப்பா, நீ வேறு நேரத்தை வளர்த்திட்டு காலங்கத்தில் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி பயணிச்சே போயிருக்காரு. பேருந்து வழியாக, காரில் எல்லாம் போகல, பேருந்து பயணமாகவே அந்த தலையை கொண்டுக்கிட்டு 2 தலையும் தேங்காய் மாதிரி பழங்காய் மாதிரி போட்டு பையில் போட்டுட்டு ரத்தம்லாம் சொட்டாமல் இருந்துருக்கு. கேரி பேக் ஏதாவது கவரேஜ் போட்டு கொண்டு போயிருக்காரு. போனோடனே இப்போ நீ வேறு போப்பா, நீ வேறு காமெடி பண்ணிட்டு அப்படின்னு. இல்லைங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் தலையை வந்து அடிச்சு சரியாக தெரிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் பேன்னு 2 பேர்லையும் பெண் ஒன்று ஆண் ஒன்று வச்சோன்னா அவங்க உடனே ஷாக் ஆகி சரி வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அந்த பாகையம்னு சொல்லி அந்த வேலூர் அந்த ஜெயில் இருக்க லிமிட்டு அவங்களை கூப்பிட்டு சொல்லி போலீஸை வர சொல்லி அந்த போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போலீஸ் வயா மேஜிஸ்ட்ரேட் வழியாக தான் நீ ஜெயிலுக்குள்ளே வர முடியும், டேரெக்டாக ஜெயிலுக்குள்ளே வர முடியாது. அப்போ அவங்க கூப்பிட்டு சொல்லி அவங்க அங்கே கள்ளக்குறிச்சி கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அங்கே வச்சு மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க திருப்பி கள்ளக்குறிச்சி கூப்பிட்டு சொல்லி இவங்க எஸ்கார்ட் எடுக்கணும். யார்
கள்ளக்குறிச்சி மலைக்கோட்டையம்பட்டி போலீஸ் எஸ்கார்டு எடுத்து இங்கே கொண்டு வந்து மறுபடியும் விசாரிக்கணும். அது இன்னொரு 10 நாள் ஆகிடும் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அவரை கொண்டு வர்றதுக்குள்ளே இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணுவாங்க அங்கே வேலூரில், மறுபடியும் இங்கே கொண்டு வருவாங்க. இதுதான் இந்த வழக்கில் திருமணம் தாண்டி உறவுல வந்து கடைசியாக தனி மாற்று குழந்தைங்க மாற்று தாண்டி இங்கே நம்ம ஆச்சரியப்படுறது என்னது, காஞ்சிபுரத்தில் அபிராமி கொலை பண்ணலையா, இப்போ குன்றத்தூரில் குழந்தைங்கள டபுள் இல்லையா, அது 2 உசுறு தானே, 2 குழந்தைங்களாலும் டபுள் மாற்று தானே, பெற்ற தாயை கொலை பண்ணக்குள்ள அப்புறம் என்ன உங்களுக்கு குழந்தைக்கு என்ன இருக்குது, அதை ஜீரணிச்சிக்க முடியல. அவர் கொலையை நிறுத்திட்டார். வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ எப்படி இந்த கள்ளக்காதல் தொடர்ந்து கண்டினியூஸாக தமிழ்நாட்டில் நிறைய அதிர்ச்சி வருது. இப்போ இந்தியா பூரா ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. இல்லீகல் இன்டிமேசியில் வந்து எந்த ஒரு இல்லீகல் இன்டிமேசி ஆங்கிலத்தில், தமிழில் கள்ளக்காதல், திருமணம் தாண்டிய உறவு, ரொம்ப நாகரிகமாக எந்த ஒரு தமிழ்நாடு வருது. இல்லை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்னு பார்த்தா காஞ்சிபுரம் வருது ஃபஸ்ட்டு. அதில் எதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் பற்றியில் கள்ளக்காதல், 2வது டெல்லி, மத்திய டெல்லி எக்ஸாக்ட்லி, 3வது ஹரியானா. இதுதான் இதோட டேட்டாவே. அப்போ எதில் நம்ம முண்டி அடிச்சுட்டே ஏறிட்டோம். காஞ்சிபுரம் வந்தது எதனால அங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் அதிகம், கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி லேபர் வைஸ் அதிகம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். 3 ஷிஃப்ட் வரும். ஆமாம், இப்போ டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்னா இன்றைக்கி டேயில் இருக்க மாட்டேங்க, கம்பெனியில் போய் ஃபிங்கர் வச்சு உள்ளே போயிட்டீங்கன்னா இன் பண்ணிட்டாங்கன்னா அதான் வீடியோ கால் வரையும் பண்ணுறாங்கல்ல, வீடியோ கால் பண்ணி கம்பெனிக்குள்ளே போயாச்சுன்னா வெளியில் வர முடியாது, அது ஷோராக தெரியும். இப்போ நைட் ஷிஃப்ட் போய் நீங்கள் இன் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வர முடியாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். திருமணம் தாண்டி வருவோம்னா பெண்ணு மட்டும் தான் தாண்டணுமா என்ன, ஒரு பெண்ணு தப்பு செய்யணும், ஒரு ஆண் வேணும், ஒரு ஆண் தப்பு செய்யணும் கூடுதலாக ஒரு பெண்ணு வேணும். சரியா, ஒரே ஜெண்டர் செஞ்சு அது எல்ஜிபிடி, அது லெஸ்பின்னு நிறைய வேரியேஷன்ஸ், அது நிறையா வானவில் ஏகப்பட்ட பிரிவுகள் அது இருக்குது. நம்ம இந்த இப்போ கான்செப்டுக்குள்ளே வருவோம். அப்போ யாரோ ஒருத்தர் வேணும் இல்லையா, அப்போ கணவன் உள்ளே போயிட்டாலோ வேலைக்கு, இல்லை மனைவி உள்ளே போயிட்டாலோ கன்ஃபார்ம் இன்னொருத்த வந்தால் நியூசன்ஸ் இல்லை. அங்கே யாரோ ஒருத்தவங்க நைட் ஷிஃப்ட் போயிருப்பாங்க, அவங்க நைட்டில் ஃப்ரீடமாக சுற்றுறதே யாரும் கேட்க போகிறது கிடையாது. இங்கே எப்படி ஷிஃப்ட் அது மாதிரி அங்கே ஷிஃப்ட் அவங்க போயிடுவாங்களா, அதை கணக்கு பண்ணாலே இது ரொம்ப ஈஸியாக டேலி ஆகிடுது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக பெண் வீட்டுக்கு தான் ஆண் போகணும்னு கிடையாது, ஆண் வீட்டுக்கே பெண் வர்றாங்க, அதுவும் பார்த்துட்டு தானே இருக்கும். எல்லாம் ஸ்கூட்டி பைக் வச்சுக்கிட்டு சைலன்னு போக வேண்டியது தான். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க திருச்சிக்கு. ரொம்ப வருத்தம் எனக்கு. கோயில்களின் நகரங்க காஞ்சிபுரம், அப்புறம் கொலைகளின் நகரமாக மாறிடுச்சு. கோயில்களின் நகரம் கொலைகாரின் நகரமாக மாறிடுச்சு. சரி, அது கூட ஏதோ ரியல் எஸ்டேட் வளர்ச்சி, அசூர வளர்ச்சி ரியல் எஸ்டேட். அந்த காஞ்சிபுரம், நம்ம சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சுற்று வட்டாரத்தை பார்த்தாங்க, சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள்லாம் பயங்கர ரியல் எஸ்டேட்டில் அபரிவிதமான வளர்ச்சி. அதில் வந்து கொலைகள் நடக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இல்லீகல் இன்டிமேசியில் டாப்பில் போக ஆரம்பிச்சிட்டு அந்த ஊர். இந்த மாதிரி இப்போ குழந்தையோட லைஃப் என்டையராக கொலாப்ஸ். கொஞ்சம் நிதானப்பட்டிருந்துருக்கலாம். நான் தான் நிறைய சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க நம்மளை மீறி ஒரு உறவில் போயிட்டாங்கன்னா அவங்கள திருத்த முடியும், பாடம் நடத்துகிறேன், இதெல்லாம் தேவையே இல்லாதது. உங்களுக்கு பிடிக்கலையா, ரைட், ஓகே, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த குழந்தை இஸ் வெரி இன்னசென்ட். ஏன்னா ஜெயிலுக்கு போய் சரண்டர் ஆகலாங்கிறதே அவருக்கு தெரியல. ஒரு பிளான் இருந்திருந்தா எங்கே சரண்டர் ஆகணும், போகணும் வரணும், யார்கிட்டையும் ஒரு வக்கீல்கிட்ட யார்கிட்டையும் கேட்டிருந்தாலே சொல்லுவாங்க. ஒரு கேஸில் எங்கே சரண்டர் ஆகணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணுறவங்களே இருக்காங்க. நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன், இங்கே சரண்டர் ஆகிடுவேங்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் இவர் எந்த பிளானும் கிடையாது. பார்த்த வேகத்தில் ஒரு எமோஷனல், அதை ஜீரணிச்சிக்க முடியல. அதனால் அந்த உடனடியாக சடன் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க, அதாவது உடனே எடுத்து பண்ணது அஃபென்ஸ். அந்த கத்தியெல்லாம் திட்டமிட்டு எடுத்துகிட்டு வந்தாரா, இல்லை அங்கே கடந்ததா, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து கையில் வச்சுருந்ததா, அதெல்லாம் கேஸோட விசாரணையின் தன்மையை பொறுத்து மாறும். உடனடியாக 2 பேரும் சம்பவ இடத்துல அறுத்து போடுறேன்னா அந்த வெறி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் சொல்பா, கேட்கவே தடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா போட்டு படத்தில் தான் பார்த்துருக்கோம், சினிமா டிக்கெட் எடுத்துருக்குறாங்க, தட்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். 5ஆவது படத்தில் எடுத்துருப்பார், மிஸ்கின் எடுத்துருப்பார், போலீஸ் வேலை பார்த்துட்டு புதுசாக எஸ்ஐயாக ஜாயின் பண்ணியிருப்பார். பொண்டாட்டி ஏன்டா உட்காந்துருக்க அப்படிம்பாரு இவர் ஹீரோ நிறையன்னு கேஷுவலாக மிரட்டி என்னடா அது என்னடா உட்காந்துருக்கேன்னு, இதுமாரி பொண்டாட்டி தப்பாக போய்ட்டு அதுக்கு அதான் எடுத்துகிட்டு என்னடா தலையை தூக்கி காட்டுவார், ஜோரம் அடிச்சு விழுந்துருவார் இல்லையா. அதான் நடந்திருக்கு இப்போ வேலூர் ஜெயிலையும். திடீர்னு தலையை தூக்கி காமிச்சா எப்படி இருக்கும் பேன்னு, அதான் வேலூர் ஜெயிலையும் நடந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து அவரோட லைஃபுக்கு தான் வீணாக போகுது. சிறைக்கு போகணும், அது வெளியில் வரணும், இப்போ இவருக்கெல்லாம் வக்கீல் வைக்கணும், இவருக்கு தெரியும் அதில் யாரை காண்டாக்ட் பண்ணணும், அதுலேருந்து வெளியில் வரணும், இல்லை வந்து கண்டிஷன் கையெழுத்து போடணும். இதோடு முடிஞ்சு போச்சா, இனிமேல் தான் ஒரு லைஃபே ஸ்டார்ட் ஆகும். சிறைக்கு இன் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கும். இது தனி சேனல். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வேறு லைஃபு, அன்னாடம் வேலைக்கு போகிறது வர்றது, சும்மா தண்ணி குடிக்கிறது போகிறது வர்றது, இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு எளிய வாழ்க்கை இருக்குது. இது என்டையர் டிஃப்ரெண்ட்டு. இது இப்போ தான் ஸ்டார்ட். சிறை வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். புதிய மனிதர்கள், புதிய உலகம், அது ஒரு தனி உலகம் தான். அது வேறு லெவலில் இருக்கும் அந்த உலகம். அதில் வந்து ஒரு ஜேர்னி பண்ணணும், சிறையில் உள்ளவங்கள்ட்ட மிங்கிள் ஆகணும். இப்போ அந்த சிறையில் அவர் பயணிக்கணும், சிறைவாசிகளோட
அப்புறம் ஒன்று ஒன்றா தெரியணும், வீட்டிலேருந்து மனு போட்டு பார்க்கணும், எவ்வளோ விஷயம் தான் இருக்குது. ஓகே சார். இப்போ ஜெயிலில் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு போகிறவங்க அவங்க எப்படி சார் பார்ப்பாங்க? இவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும், ஜெயிலில் நல்ல மரியாதை இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒன்றும் குழந்தைங்களை போக்சோ பண்ணிட்டு வர்றாங்கல்ல, அவங்கள தான் விட்டு விரட்டுவாங்க ஜெயிலில், ஓட விட்டுருவாங்க. அங்கே இருக்கிறவங்க மனிதர்கள் தானே, அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குது தானே, ஒரு கோவதாபத்தில் கொலை பண்ணிடுறாங்க தம்பி. ஏன்னா ஜெயிலில் இருக்கவங்க மட்டும் தான் அக்யூஸ்டா, வெளில எல்லாருமே இல்லையா? நிறைய தெரியாமல் 2000 பேர் இருப்பாங்க புழலில், அவ்வளோதான் அக்யூஸ்ட் இருக்காங்களா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நெஞ்சுர பொய்யும் நெஞ்சுர வஞ்சகத்தோடு நிறைய பேர் வாழ்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஜெயிலில் உள்ளவங்க புனிதமானவர்கள் தான். அவங்க தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, நான் இப்படி தான் கோவம் வந்துச்சு கொண்டுட்டேன், கோவம் வந்துச்சு அடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. நம்ம அதை என்கரேஜ் பண்ணலை, என்கரேஜ் பண்ணவும் கூடாது. குற்றங்கள் குறையணுங்கிறது தான் என்னோட நோக்கம். பட் இங்கே நெஞ்சுர பொய்யும் வஞ்சகமும் வச்சுட்டு சுற்றுறவன என்ன சொல்கிறீங்க? நல்லவன் மாதிரி அவங்க நேரில் வந்து நடிக்கிறான், அப்படியே வாங்க நல்லா இருக்கீங்களான்னு. மனசுக்குள்ளே இவெல்லாம் இன்னும் இருக்கான் உயிரோட, இவனுக்கு ஒரு கொள்ளுகாலி கொண்டு போவாதா இவனை, அப்படி தான் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ரியல் ஃபேக்ட் நான் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணிட்டு வரவங்களெல்லாம் உட்காந்து கதை கேட்பாங்க, எப்படி பண்ண எப்படியா சொல்லியா, இப்படி தான் பண்ணணும், சரிதான் நீ பண்ணதும் பாய் உள்ளே உட்காந்து. அது சரி தப்புன்னு நான் டிசைட் பண்ண விரும்பலை, கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் எந்த விஷயத்தையும். நம்ம டிசைட் பண்ணுறது யார்? இன்னொரு உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் ஜெயிலில் உள்ளவங்களை வந்து போக்சோவில் வர்றாங்க பார்த்தீங்களா, அது இந்த கிழங்கட்ட உள்ளவனை சிக்குவாங்க, வந்து தொலைச்சி கட்டுருவாங்க. கூட்டு அதை கூட்டு இதை கூட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணி ஓடுறா, சாப்பாடு வாங்கினுவா, வேலை தான் செய்யணும் அவங்களுக்கு. இப்போ சாப்பாடு வேணுவா, பிசிபியில் போய் அங்கே வாங்கிட்டு வா, இல்லை தபால் வந்துருக்கு போய் வாங்கிட்டு வா, அலைச்சல் தான் இங்கேயும் எங்கேயும். அவங்க செட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா யார் வந்தாலுமே அந்த கதை கன்றாவி கதை எவ்வளோ இருக்கும், பச்சை பிள்ளையில போட்டு கசக்கிறது வந்து எப்படி ஒத்துப்பாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் விரட்டு அடிப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக எடுத்துப்பாங்க. இன்னும் இன்ஃபேக்ட் இவரெல்லாம் பார்க்க வரலனாலும் இவர் மேலே நல்ல மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. சாப்பாடு கொடுக்குறது, கடலை கொடுக்குறது, பழங்களாம் அவங்களுக்கு வச்சுருக்கிறத கொடுக்குறது. ஜெயிலில் தான் சொல்கிறேன், அது தனி உலகம் தம்பி. அது நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஜெயிலுக்கு போகாதவங்களுக்கு நான் சொல்லியே புரியாது. அது ஒரு தனி லாபி, அது வேறு. அது நீங்கள் பார்க்குறதுலாம் உலகமே இல்லை. எந்நேரமும் உள்ளே வந்து க்ரைம்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் மட்டுமே தான் இருக்கும். அங்கே லைப்ரரி இருக்குது, அங்கே எஜுகேஷன் முடிச்சு டிகிரி முடித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஜெயிலுக்குள்ளே. பேரறிவாளன் படிக்காத டிகிரியா தம்பி? பேரறிவாளன் படிக்காத டிகிரியா? உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வாய்ப்புகள் நிறையா இருக்குது, லைப்ரரி இருக்குது. சட்டம் மருத்துவத்தை தவிர பாக்கி எல்லாம் படிக்கலாம். அதுக்கு யாரும் வழக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க சட்டம் படிக்கணும்னு, அதை அனுமதிக்கலை, பிரச்சனை படிக்கலை. பாக்கி எல்லா படிப்பும் உள்ளேலாம் இருக்குது. புலஞ்சியோட வாழ்க்கை வந்து இனிமேல் தான் ஒரு இருண்ட முகத்தை ஸ்டார்ட் ஆகும். இவர் போயிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கிடுவார், ஏதோ ஒரு சாதனை முடித்த மாதிரி. ஆனால் அந்த இருண்ட வாழ்க்கை இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த கள்ளக்காதலை எதிர்த்து கொலை பண்ணுற அளவுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ இதுக்கு என்ன தான் சார் தீர்வு? அது நான் சிம்பிளாக சொல்லுவேன், பிடிக்கலனா விலையின்னு இல்லைங்க, அதுதான் சரி. அபிராமி ஒழுந்தரிச்சு ஓடினா யாரோட, மீனா சுந்தரத்தோட கள்ளக்காதலில். அவளை போய் பஞ்சாயத்து பேசி அழைச்சி விட்றாங்க. கொலைக்கும் 5 டேஸுக்கு முன்னாடி நடந்த அஃபென்ஸை நான் சொல்கிறேன். அவளை போய் பிடிச்சாந்து வச்சு பஞ்சாயத்து பண்ணி மறுபடியும் வாழ வச்சாங்க. அது நடக்காது. அன்னைக்கு ஓட விட்டுருந்தாலும் என்னோட குழந்தை தப்பிச்சிருக்கும். ஓகே, அவள் செஞ்சது அயோக்கியத்தனம், நான் அது அட்டூழியம், அது அயோக்கியத்தில் அட்டூழியம். ஆனால் கள்ளக்காதலில் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஒன்று நம்ம ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை இந்தியன்ஸ்கிட்ட கிடையாது. நாட் ஓன்லி தமிழ்நாடு, யாரும் ஒரு இந்தியன் மென்டாலிட்டி அதை ஏற்றுக்க மாட்டோம். நம்ம கல்ச்சர் வேணால் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கள்ளக்காதலில் சந்தேகம் வந்து பொம்பளை மட்டும் ஆம்பளை சந்தேகப்படுறதில்ல, ஆம்பளையும் தான் வீட்டில் உள்ளவங்க சந்தேகப்படுறாங்க. ஆண் இருக்கான்ல அவனை பொம்பளைங்க டாக்ஸிக் மாதிரி சிலது சந்தேகப்படுதுங்களே. இந்த டாக் ஷோவில் தான் பார்த்தேன், எவ்வளோ மனம் பிறண்டவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத எளிதாக காட்டுது இந்த டாக் ஷோஸ். எந்த ஷோன்னு நான் சொல்லலை. இப்படி ஒரு மனப்பிரட்சி இருக்குது மனிதர்கள்ட்ட. அவனோட பாஸ்வேர்டு எல்லாம் நான் வச்சுருக்கேன் சார், ஜிபேலேருந்து கூகுள் பேலேருந்து இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் நான் வச்சுருக்கேங்குது. அவன் எப்படி வாழ்வான்? அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லைங்க. சரி, உங்கள் பாஸ்வேர்டெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது நான் கொடுக்க மாட்டேன். அப்போ அது என்ன அர்த்தம்? அது இந்த மைனா படத்துலையே எப்போ அவன் அக்யூஸ்டு தப்பிச்சு போடுவான். அவன் மைனாவை தேடி அங்கே போய்ட்டுருப்பான், மலைக்காட்டில் போய்ட்டுருப்பான், சிங்கம்புலிக்குள்ளே கரடி விழுந்தா செத்துருவாங்கிற இடத்துல. அவன் எப்போ வருவேன்னு இது கேட்டுட்ருக்கு. அப்போ சந்தேகங்கிறது டியூல் சைடு இருக்குல்ல, 2 பக்கம் இருக்குல்லன்னு சொல்கிறேன். கள்ளக்காதலில் கணவன் மேலே சந்தேகம் உங்களுக்கு வாழ பிடிக்கலன்னா பெஸ்ட்டு கோ டு டைவர்ஸ், பெஸ்ட் ஆப்ஷன். அவனை நியூசன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப வெறுப்பு. வாழ்க்கையை வெறுக்கிறதுக்காக இங்கே வாழலை தம்பி. எல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்னு. இல்லை தம்பி, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கொண்டாடணும், டெய்லி கொண்டாடணும், தினம் கொண்டாடணும். அந்த கொண்டாட்டத்துக்கு சில சஞ்சலப்புகள், சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமும் இருக்கும். எல்லாமும் தலைமயிறுனா பேணை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக மொட்டை அடிக்க முடியும்? பேனை வந்து சீப்பு வச்சு கொண்டுறோம்ல,
அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் பெருசாக பூதகரமாக கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்கக்கூடாது. அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, 2 பேரும் சந்தேகப்படுறது, பொண்டாட்டியை சந்தேகப்பிடிச்சி வேவு பிடிக்கிறது பார்க்குறது. தம்பி எவ்வளோ டாக்ஸிக் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் எப்படியும் எங்கேயோ போகிறா சரி அவனே வச்சுருக்கான். வேலைக்கு கூட போயிருப்பாங்க. ஏன் இதில் என்ன இருக்குது? நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்களை என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. ஒருத்தவங்களை பார்க்காம நம்ம எப்படி அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியும் நம்மளால்? அது ரொம்ப தப்பு. வேலைக்கு கூட போயிருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? பலது ரூமராக வேறு இருக்குது தம்பி. கள்ளக்காதலே ரூமராக இருக்குது. நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த வெளிநாடுகளில் கணவர்கள் இருப்பாங்க, தவறுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க வீட்டு மனைவிகள் பார்த்திங்கன்னா அவங்களாவே சிங்கிள் பேரண்ட்டாகவே வாழ்வாங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் அவங்க தான் கட்டுவாங்க, பணம் மட்டும்தான் கணவரால் அனுப்ப முடியும். பேங்க்குக்கு இவங்க தான் போய் ட்ராப் பண்ணணும், எல்லா வேலையும் இவங்க தான் செஞ்சுக்கணும். மில்லுக்கு போகிறது, கிராமத்து லைஃப்பில் சொல்கிறேன், மில்லுக்கு போகிறது, அங்காடிக்கு போகிறது, சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணிக்க முடியும். அப்போ வெளிநாட்டில் கணவர் இருக்கக்குள்ளே கொஞ்சம் நம்ம பந்தாவாக இருக்குனுங்கிறதுக்காக கொஞ்சம் நகை, கொஞ்சம் புடவை எல்லாம் கொஞ்சம் நாகரிகமாக கட்டி கொஞ்சம் பந்தாவாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள இவன் பார்க்கதே கிடையாது. அவங்க ஒரு பேங்குக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் ஒரு 2-2:30 ஆகிடும். நமக்கே பசி தானே, பெண்ணுனா மட்டும் பசி தான். இன்னமும் ஒரு மரபு இருக்குது. கல்யாண வீடுகளில் முதல்ல ஆணை சாப்பிட சொல்கிறாங்க, பெண்ணை பிறகு சாப்பிட சொல்கிறாங்க. அந்த மரபு எனக்கு புரியவே இல்லை. பசி இஸ் காமன். இன்ஃபேக்ட் பெண்ணை தான் நீ முதல்ல சாப்பிட சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை மதர் ஃபீட் பண்ணுறவங்க இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு ஊட்டி விடணும், ஆம்பளை ஊட்டி விட மாட்டான். இந்த கல்ச்சர் கவனிச்சிங்களா? ஆண்களை தான் முதல்ல சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு இதுவே ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. எப்படி அது சரி? லாஜிக்கலி தப்பு இல்லை. பெண்ணை தான் முதல்ல சாப்பிட சொல்லணும். அப்போ அவங்க பசிச்சிருக்கோம். ஒரு ஹோட்டலில் போய் 2 பரோட்டாங்கிறது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜான ஃபுட்டு. நான்லாம் 10வது படிக்கக்குள்ள தான் பரோட்டா சாப்பிட்டேன். அப்போ தான் தெரியுமே எனக்கு பரோட்டா இருக்கிறது ரியல். இது ஃபேக்ட். மெட்ராஸ் வந்து தான் பிரியாணி தெரியும் எனக்கு. பிரியாணி சேலத்தில் சாப்பிட்ருக்கேன், பட் அது பிரியாணி மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்கும். மெட்ராஸ் வந்து தான் பிரியாணிங்கிற ஒரு உணவே எனக்கு தெரியும். உண்மையான விஷயம். ட்ரிப்ளிகனில் சாப்பிட்டேன், மேன்ஷனில் தங்கியிருந்தேன். அப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 2 பரோட்டா சாப்பிடுவாங்க. பார்த்தியா, மினிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு அப்படிங்கிறது. அந்த ஊர் பையன் அந்த வழியாக பைக்கில் போயிருப்பான், பஸ்ஸை விட்டுருப்பாங்க, ஒரு மினி பஸ் இருக்கும், அதை விட்டுருப்பாங்க. அக்கா வரீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருப்பான். தம்பி என்னை விட்டுறேன்ப்பா. வயசே கம்மி அந்த பையனுக்கு. என்னை விட்டுறியாப்பா? ஏன்னா பஸ் வேறு ஆப்ஷன் இருக்காது. ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் காசு கூட. ஒரு அவங்க கூட பைக்கில் ஏறி அந்த ஊரில் வந்து இறங்கியிருப்பாங்க. பார்த்தியா, அவன் நேரம் அழைச்சிட்டு போகிறான் பாரு, எல்லாம் இருக்குது. புருஷன் சம்பாரிச்சு அனுப்புகிறான், இங்கே ஊர் மெஞ்சிட்டு சுற்றுறா அப்படிங்கிறாங்க. தப்பு. அது நீ பார்க்கவே கிடையாது. கள்ளக்காதல 50க்கு மேலே பொய்க்கதை இருக்குது தம்பி. பொய்க்கதை நிறைய புனைவு கதைகள் அதிகம். உதாரணத்துக்கு இவன் ஒரு பொண்ணை ட்ரை பண்ணியிருப்பான், ஒரு பொம்பளை ட்ரை பண்ணியிருப்பான், அவங்க செட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவன் அவங்கள கெட்ட பேரை கிளப்பிட்டு போயிடுவான். எப்படி நீ பார்க்காம அவங்கள வந்து அவங்களோட கேரக்டரை நீ அசாசினேட் பண்ணுற? பார்த்தாலுமே அதை சொல்கிற உரிமை உனக்கு என்ன இருக்குது? அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். குடும்பத்தை கலைச்சி விடுறது, அதை வீடியோ எடுக்கிறது, புருஷனுக்கு அனுப்பி விடுறது, அவன் அங்கே இருந்து வெட்டுறது, இதான் தேவையாது. முதல் விஷயம், இந்த கள்ளக்காதலுங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வெப்பன். அது முதல்ல தெரிஞ்சுங்க. யாருமே இதை டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த தங்கராசு இருக்கிறாங்க, தங்கராசுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தாலும் அவங்களும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க புருஷன் வந்து இன்னொரு பொம்பளோட இருக்குது, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களும் தூங்கக்குள்ளே தூக்கி ஒரு அம்மி தூக்கி போட்டாலும் போட்டது தான் நடக்கும் தானே. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். இன்று இல்லை, இன்னொரு நாள் அது நடக்கும், நிகழும். இல்லை அவங்க கோச்சிட்டு போய் ஒரு சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பமே கொலாப்ஸ் ஆகிடும். ஏதோ நான் சொல்கிறது தர்ஃபோர் பிஃபோர் மேரேஜ் எல்லாருமே ஒரு கலக்க புலக இருக்கிறது தான். யதார்த்தது தான் தம்பி. இதில் ஒன்றும் நீ எப்படியா நீ இப்படியாலாம் நான் கேட்கல. ஒருத்தரையா ஏதோ இருந்திருக்கும் வாலிப வயசில், அது ஏதோ ஜாலியாக இருந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆஃப்டர் மேரேஜ் நமக்குன்னு ஒரு லைஃபு, இது செட் ஆகுது. ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. லவ் மேரேஜில் கள்ளக்காதல் இல்லைங்கிறீங்களா? கன்றாவி. அதில் நிறையா இருக்குது தம்பி, நிறையா இருக்குது. அதில் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இருக்குது, லவ் மேரேஜ்லேயும் இருக்குது, கணக்கே இல்லை. அப்போ ஒரு மேரேஜ்னு ஒன்று ஆகிடுது, நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாயிடுது. நம்ம லைஃப் பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம பொருளியல் ஈட்டல் இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கு. ஒரு எல்கேஜி சேர்க்கணும் எத்தனை லட்ச ரூபா தெரியுமா ஃபீஸு? சேர்த்துப்பார். கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை சார். அவ்வளோ தெரியும். அப்போ டப்பாக டான்ஸ் ஆடிடும். அதெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் நீ இப்போ சேர்க்கக்குள்ளெல்லாம் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வேணும். அந்த மாதிரி ஆகிடும். ஒரு எல்கேஜி 5 லட்ச ரூபா மினிமம் வேணும் தம்பி. இன்றைக்கே அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த லெவலில் தான் ஃபீஸ் போவோம். அவரோட வாழ்வியல் முறை. இன்றைக்கி இருக்க வாடகை இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா? இருக்காது. டபுள் ட்ரிபிள் ஆகிடும். இன்றைக்கி நகை 80,000 வைக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு குறைந்தபட்சம் 5 லட்ச ரூபா வைக்கும் நகை. 5 லட்சம் கம்மியாக சொல்கிறேன், 10 lakhs கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏறும், கண்டிப்பாக ஏறிடும். இந்த கடந்த 5 ஆண்டில் ஏறினதே பார்த்துட்டோம்ல, விறுவிறுன்னு ஏறிட்டு 40,000 80,000 டபுள் ஆகிட்டு தம்பி. 2002 வந்து எங்கள் அக்காவோட திருமணத்தப்போ ஒரு நகை 2,700 ரூபா. இன்றைக்கி எத்தனை வருஷம்?
2002 to 2025. 2006 இன்னொரு சகோதரி திருமணத்தப்பே ஒரு பவுன் 6500 ரூபா. அப்போ நகையோட மாற்றங்கள் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, சட்ட ரேட்டு, லிவிங் காஸ்ட்டு, இதுக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு சம்பளம்லாம் பத்தாது, 2 பேரும் வேலைக்கு போகணும். இங்கே வேலைக்கு போய்ட்டு வர பொம்பளைகளை தப்பாக பேசுகிறது, திட்டுறது, அவங்க வேலைக்கு போகிறதுக்காக சில நாகரிக உடைகள் அணிஞ்சிட்டு போகிறாங்க. எல்லா புடவை கட்டினவங்களும் இங்கே நல்லவங்களும் இல்லை, எல்லா சுடிதார் போட்டவங்களும் இங்கே கெட்டவங்களும் இல்லை. ஆனால் பார்க்காமலே கதை கட்டாதீங்க. ஒரு பொம்பளையோட கேரக்டர் ஈஸியாக டேமேஜ் பண்ணாதீங்க. அது அந்த பொம்பளையோட போகாது, அந்த குழந்தைய பாதிக்கும். அவன் வளர்ந்து பெரிய ஆள் வரக்குள்ளே நம்ம அம்மா இப்படிப்பட்டவங்களாம் அவன் காதில் விழுந்துச்சு, அது ஜீரணிச்சிக்க முடியாது அவனால். அவனோட எதிர்காலம் பாதிக்கும். நீங்கள் கள்ளக்காதல் பண்ணுறது ஆணோ பெண்ணோ, ஆனால் அவங்க பையன் நிச்சயமாக ரவுடியாக மாறுவான், நிச்சயமாக மாறுவான், டெஃபரெண்ட்டாக மாறுவான். யார் ஒருவனுக்கு தன்னுடைய பிறப்பில் தன்னோட வளர்ப்பில் கேரக்டர் அசாசினேட் ஆகுதோ அவன் தப்பாயிடுறான். ஒரு ரேண்டமான கால்குலேஷன் இது. இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்காத, இது ஒரு ரேண்டம் கால்குலேஷன் வச்சுருக்கேன். அவங்க அம்மா பார்த்தா எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அம்மா வேறு ஒரு கனெக்ஷன், எங்கள் அம்மா வேறு ஒருத்தவங்கள ஓடிட்டாங்க, இப்படி சொல்கிறான் ஒரு ஸ்டோரி. அப்போ அவனோட லைஃப் வாழ்வியல் முறை மாற ஆரம்பிச்சிருது. எங்கள் அப்பா இன்னொரு கீப்போட போய் செட்டில் ஆகிட்டார். அப்போ எங்கள் அம்மா இன்னொருத்தனை வச்சுருக்குது. உன் லைஃபு நான் இந்த மாதிரி ஆகிட்டேன். அப்போ நம்மளுடைய நடவடிக்கை நம்ம அடுத்த சந்ததியினரே பாதிக்குதுன்னு சொல்ல வர்றேன். கள்ளக்காதலுங்கிறது அவள் ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லை தம்பி. அது ஒரு அஃபெக்ஷன். ஆனால் கண்டிப்பாக அது நம்ம எல்லார் மேலேயும் எல்லாருக்கும் ஒரு காலத்தில் ஈர்ப்பு வரும். நான் பேசுகிறது கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக தெரியும் இந்த பிளாக் மட்டும், பரவாயில்லை, தெரிஞ்சாலுமே சந்தோஷம்தான். எல்லாமே எல்லாம் இங்கே கிடச்சிடாது. ஒன்றை விட ஒன்று பெட்டராக அந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். சாதா ஃபோன் வச்சுருந்தோமா, ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தால் நல்லாயிருக்கு, அது ஆப்பிள் ஃபோன் வந்தால் நல்லாயிருக்கு, அதோட அது அட்வான்ஸ் ஃபோன் வரதான் போகுது. ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்குது. ஓகே தானே? நான் டெல்லு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கக்குள்ள அதுதான் டாப்பாக இருந்தது. 1,20,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி அது வேலையாக செய்ய மாட்டேது, மக்காயிடுச்சு. அது மேக்குன்னு ஒரு லேப்டாப் வந்திருக்கு, அதை இப்போ யூஸ் பண்ணுறோம். அதை தூக்கி போட்டால் அடுத்தது இந்த சிஸ்டம்லாம் பயன்படவே இல்லை. அடுத்தது இன்னொன்று வரும் ஃபீல்டில். அதுமாரி தான் மனித வாழ்க்கையிலேயே ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரியும். நம்ம ஒய்ஃபை விட இன்னொரு இது அழகாக தெரியலாம். நம்ம கணவரோட இன்னொருத்தன் பண்ணுற ஸ்டைல் ஏதோ ஒன்று அழகாக தெரியலாம். எங்கள் கணவரோட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குது. பட் வாழ முடியாது. பிடிக்கலாம், வாழ முடியாது. அந்த வார்த்தையே ரொம்ப தப்பான வார்த்தை, கிரிஞ்சான வேர்டு. அது உங்கள் பிள்ளைங்களையும் பார்த்திக்க அந்த வார்த்தை. நான் அரசியல் பேசல, இதில் பொதுவாகவே சொல்கிறேன். அப்போ நம்ம தான் நம்ம மனசை ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். அந்த ஒருநிலைப்படுது. எல்லாரும் ஆசை இல்லாமல் எப்படி தம்பி இருக்கும்? இல்லாமல் இருக்காது. ஆனால் அதெல்லாம் தவறு, வேண்டாம். தவறுங்கிறது வேண்டாம். நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு பார்ப்போம். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிடக்குள்ள ஒரு மனசில் தோணணும், இதே ஒரு 300 ரூபாய்க்கு வீட்டில் சிக்கன் எடுத்து கொடுத்தா குடும்பமே சாப்பிட்றன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவன் கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம், அவன் மிகச்சரியாக இருக்கிறான்னு அர்த்தம். அதே ஒரு பொம்பளைக்கு ஆறுதலாக ஒருத்தன் பேச வருவான், வீடுனா பிரச்சனை இருக்க தான் தம்பி செய்யும். உங்களை எங்கே திட்டாரு, சில மாரி இருக்கீங்க, கோயிலில் வச்சு உங்களுக்கு கும்பிடணுங்க, உங்களை போய் அடிச்சிட்டு இருக்காரு, நைட்டு அடிச்சிருப்பான், அதாவது இது வாய் பேசியிருக்கும், பட்டுன்னு எடுத்துருப்பான், இந்த இடம் கிழிஞ்சிருக்கும். இதெல்லாம் இயற்கை தம்பி, உடனே கிளம்பி விடாதீர்கள். ஆண் என்றால் அடிப்பீர்களா? நான் ஏதோ கோவத்தில் அடிக்கிறது தான், அது தூக்கி போட்டு மிதிச்சிருக்கோம் அடுத்த நாள் முதல் நாள். உங்களே அடிச்சிட்டாரு, ஐயோ ரொம்ப சேடுங்க. உங்களெல்லாம் எப்படி வச்சு ராணி மாரி வாழ வேண்டிய இல்லைன்னா அந்த பொண்ணோட மனசு கலைய ஆரம்பிச்சிடும். இந்தமாரி சகுனிகள் சமுதாயத்தில் நிறைய சுட்டுகிறார்கள். நீங்கள் அதை முதல்ல மைண்டில் ஏற்றுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. இந்த பரிதாபங்களை சொல்லுவாங்கள்ல, அப்படியாங்க ரொம்ப சரிங்க, அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிங்கும்ல, அப்படியாங்க ரொம்ப சரி, உன் வேலையை நீ பாடுற, என் புருஷனை எனக்கு பார்த்துக்குது, நீ போடா அப்படின்னு. ஓகேயா? அவன் சொல்லுவான், உங்களையே குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, இந்த நாயே குடிச்சிட்டு தான் பேசும் ஃபோனில், குடிச்சது பிறகு தான் இது லவ் மூடே ஸ்டார்ட் ஆகும் இந்த பையலுக்கு. அதெல்லாம் வேண்டாம், உங்கள் குடும்பத்தை கலைச்சி விட்ருவாங்க. அது நிரந்தரமே இல்லை. ஃபியூ மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்காண்டி நம்ம ஒரு 50 வருஷம் வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுல்ல. ஒரு 50 வருஷம் வாழலாம் தம்பி ஒரு கணவன் மனைவி. ஒரு 70 வயசில் சாவறதா வச்சுக்கோமே ஒரு கணக்குக்கு. ஒரு 50 வருஷம் 50 வருஷம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறகும் ஒருத்தி நம்மளோட பயணிக்க போகிறா. அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயமான மரியாதையை கொடுங்க. எப்படி வரும்னா, ஒரு 4 பேர் இருக்குள்ள ஒரு பொண்ணை திட்டுறது, அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்லக்குள்ள அவங்க பக்கம் போயிடுவாங்க. சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆணுக்கு அதே சுயமரியாதை இவனும் எதிர்பார்ப்பான். அதை புரிஞ்சு குடும்பத்தை நடத்தினாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். நமக்கு பிறகும் தியாகங்கிறது நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழ்கிறது தான். அது இந்தியன்ஸ் ரொம்ப கவனமாக வாழ்வான். நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்றோமா? எதுக்கு சம்பாதிக்கணும் சொல்லுங்கள்? நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், நம்ம பிள்ளைகளுக்கு கார் வாங்கி வச்சுட்டு போகணும், நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் அமையணும். பிறந்து கிடக்கும், போய் பார்த்தோன்னா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிறத இவனை டாக்டர் ஆக்கலாமா, வக்கீல் ஆக்கலாமா, இன்ஜினியர் ஆக்கலாமா, கலெக்டர் ஆக்கலாமாங்கிற ஆசையோடு தான் ஒருத்தன் போவான். அப்போ அவங்களுக்காக நம்ம வாழணும். அதுதான் இதோட விஷயம். வாழ்வின் தந்திரமே இதுதான், தத்துவமும் இதுதான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.